ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே சகஜமான விஷயமாயிருச்சு. நியூஸில், சோஷியல் மீடியாவில், இன்னும் பல பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சிருச்சு, இந்த பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சிருச்சு அப்படின்ற நியூஸை நம்ம கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் உண்மையா? காரணம் என்ன? ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குமா? இல்லை நண்பர்களே, ஸ்மார்ட் ஃபோன் ஷார்ட் சர்க்கியூட் தான் ஆகுமே தவிர்த்து வெடிக்காது. பட் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரியில் தான் நம்ம விஷயமே இருக்குது. எல்லா பேட்டரியுமே லித்தியம் அயான், லித்தியம் மெக்னீசியம், லித்தியம் பாலிமர் போன்ற லித்தியமோட கம்பைன் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, விச் இஸ் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். அண்ட் அன்டில் நோ வி டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ் டூ. அதனால தான் பவர் பேங்காக இருக்கட்டும், இல்லை லித்தியம் அயன் பேட்டரி இருக்கிற எனி டிவைஸாக இருக்கட்டும், ஃப்ளைட்டில் போர்டிங் பண்ணும்போது அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கேபின் ப்ரெஷரில் அந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற லித்தியம் பேட்டரி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்து நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, எந்தெந்த விஷயத்தான் ஃபாலோ பண்ணால் ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கல இருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம ஃபேமிலியோட லைஃப் சேஃப்டி சம்மந்தப்பட்டது இதில் உங்களுக்கு தேவையான பல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. நம்மளுடைய இன்னொரு நண்பனாக மாறி இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுவும் ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஏதோ ஒரு பிராண்ட்னா வெடிக்குது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோனும் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிராண்ட்லையும் குவாலிட்டிலையும் நம்பர் 1 சொல்லப்படுற ஐஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் இங்கே வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குல்ல. நெருப்புல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அது போலதான் ஸ்மார்ட் போனும். இதுலயும் பல ஆபத்து இருக்கு. பட் ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஸ்மார்ட் போன் என்னென்ன ரீசன்னால இந்த பேட்டரி வெடிக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். எல்லா பிராண்டுமே மொபைல் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் பல டெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மொபைலை சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. பட் ஹியூமன் எரர்னாலையும் இல்ல மிஷின் எரர்னாலையும் ஒரு சில மொபைல் இதை விதிவிலக்கா சரியா டெஸ்ட் ஆகாம சேல்ஸுக்கு வரும் பட்சத்துல அந்த மொபைல் ஈஸியா சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆகியோ இல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகியோ வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்ல காஸ்ட் கட்டிங்ற விஷயம் ரொம்ப பயங்கரமா விளையாடும். இப்போ வர்ற மொபைல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் ப்ராசரோட, ஹை லெவல் ரேமோட, ஹை லெவல் மெமரியோட ரொம்ப லோ காஸ்ட்லயே நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இது எப்படி சாத்தியமாகுது? காஸ்ட் கட்டிங். ஸோ எந்தெந்த விஷயத்துலனா பிராண்ட் காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. ஸோ as we know very well, லோ குவாலிட்டி மதர்போர்டையும் லோ குவாலிட்டி காம்பவுண்டையும் காஸ்ட் கட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அது போலதான் பேட்டரி விஷயத்துலயும் எந்த பிராண்டுமே பேட்டரியை ஓனா மேனுஃபேக்சர் பண்றதே கிடையாது. தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் மேனுஃபேக்சர் செய்ய வச்சு அந்த பேட்டரியில இவங்களோட பிராண்ட் ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்மார்ட் போன்ல வச்சு நம்ம கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த தேர்ட் பார்ட்டி எல்லாமே சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் தான். அப்படி மேனுஃபேக்சர் ஆகிற பேட்டரியை ப்ராப்பரா R&D பண்ணாம மொபைலை இன்செர்ட் பண்ணி கொடுக்கறதுனாலயும் மொபைல் பேட்டரி ஈஸியா பிளாஸ்ட் ஆகுது. இப்போ ஹை பட்ஜெட் ஸ்மார்ட் போன்னா வெடிக்காதா? கண்டிப்பா அதுவும் வெடிக்கும். பட் ஆனா வெரி ரேர் தான். அது என்னென்ன கண்டிஷன்ல வெடிக்கும், என்ன ரீசன்னால வெடிக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. அது ஏன் வெடிக்குதுன்னு உங்களுக்கு முழுமையா புரியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொபைல்ல ஹை லெவல் ப்ராசரும் ஹை லெவல் ரேமும் ஹை லெவல் மெமரியும் கொடுக்கறத விட அதை ப்ராப்பரா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் R&D பண்ணி மேனுஃபேக்சர் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு பிராண்டோட கடமை. இதுதான் எல்லா கன்சியூமரோட ரிக்வெஸ்டும் கூட. இதை எல்லா பிராண்டும் கன்சிடர் பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். பிகாஸ் இது நம்மளோட லைஃப் சேஃப்டி சம்பந்தப்பட்டது. எல்லா ஸ்மார்ட் போனோட பேட்டரியுமே எவ்வளவு குவாலிட்டியா மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் அதோட யூசேஜ் காரணமா சார்ஜ் லாஸ்டிங் டைம் குறையும். இல்ல பேட்டரி பல்ஜ் ஆயிருச்சு, இல்ல பேட்டரி ஓவரா ஹீட் ஆகுது அப்படின்றனாலையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய பேட்டரி அது சேம் மாடல் சேம் பிராண்டோட பேட்டரி வாங்குறதா சேஃப். அப்படி பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, தேர்ட் பார்ட்டி பிராண்ட் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா குவாலிட்டியான பிராண்ட் தான் நம்ம வாங்கணும். ஏன்னா அந்த பேட்டரி தான் ப்ராப்பரா R&D பண்ணி மேனுஃபேக்சர் ஆயிருக்கும். இதோட பிரைஸ் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 60 to 70% மேபி வரலாம். நீ ரிஸ்க் எடுக்காதீங்க.
கொஞ்சம் குவாலிட்டியான பேட்டரியை வாங்கி போடுங்க. முக்கியமா காப்பி பேட்டரி மட்டும் எக்காரது கொண்டு போட்டுறாதீங்க. ஏன்னா காப்பி பேட்டரி எல்லாம் ரொம்ப ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்கும். ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 300 to 500 ரேஞ்சிலேயே நம்ம காப்பி பேட்டரி கிடைக்கும். சாம்சங் போட்டிருக்கோம், ஒன் பிளஸ் போட்டிருக்கோம், ஏன் ஐபோன் முதல்ல போட்டிருக்கோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா லோ குவாலிட்டி சார்ஜர். இப்போ வர லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் எல்லாமே சார்ஜர் இல்லாம தான் வருது. அப்படி வர ஸ்மார்ட் போனுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பிராண்டோடைய ரெக்கமெண்டட் சார்ஜரே நீங்க வாங்குங்க. பட்ஜெட் டைட்டா இருக்கு, தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான சார்ஜரை வாங்குங்க. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குள்ள சார்ஜர் வாங்கி போடும்போது அந்த சார்ஜர்னால பேட்டரி சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆகி பேட்டரி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டரி வெடிக்கலாம், சம்டைம்ஸ் சார்ஜர் கூட வெடிக்கலாம். அதனால அந்த மாதிரி சார்ஜர்னா யூஸ் பண்ணாதீங்க. நல்ல குவாலிட்டியான தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்குங்க. அந்தந்த பிராண்டோட சார்ஜர் வாங்குறதா ரெக்கமெண்டட். 5வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒரு பேட்டரியோட நார்மல் வோல்டேஜ் 5 வோல்ட் 2 amps பிலோ தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்கும்போது 18 வோல்ட் 6 amps வரையுமே சப்ளை பண்ணுவாங்க. அந்த பேட்டரி ஹை பிரஷர்ல அந்த எலக்ட்ரோலைட் லேயர் ஈஸியா பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. இப்போ வர ஸ்மார்ட் போன் எல்லாமே அப் டு 50% வரையுமே இப்படிதான் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிற சமயத்தில் பேட்டரி பயங்கரமாக ஹீட் ஆகும். இந்த மாதிரி டைமில் மொபைலை யூஸே பண்ணாதீங்க. அது நீங்கள் கால் பேசினாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை கேம் ஆடினாலும் சரி, எக்காரணத்து கொண்டும் இதெல்லாம் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனாலையும் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட ஸ்மார்ட் போன் வெடிக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் மொபைல் பேட்டரி ஆக்சுவலாக வெடிக்குது. 6வது பார்த்தோம் அப்படின்னா ஓவர் நைட் சார்ஜிங். என்னதான் மொபைல் போன்ல ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருந்தாலும் எந்த சர்க்கியூட்டுமே 100% சக்சஸ் கிடையாது. அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி அது ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் கண்டினியூஸா சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பேட்டரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல சார்ஜரை அன்பிளக் பண்ணிடுங்க. 7வது ரீசன் மொபைல் ஹெவியா டிராப் ஆகுறது. டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற பேட்டரி சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபெயிலியர் ஆகும்போது நீங்க சார்ஜரை இன்சர்ட் பண்ணீங்கன்னா அந்த பேட்டரி கண்டிப்பா வெடிக்கும். 8வது வாட்டர் டேமேஜ். மொபைல் தண்ணியில விழுந்தாலும் சரி, இல்ல மொபைல்ல தண்ணி விழுந்தாலும் சரி, ஒன்ஸ் தண்ணி உள்ள போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைலை சர்வீஸ் பண்ணாம எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இல்ல சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆகி கண்ணிமைக்கிற நேரத்துல மொபைல் வெடிச்சிடும். முக்கியமா தண்ணியில விழுந்த மொபைலை சார்ஜ் போடாதீங்க. கண்டிப்பா மொபைல் வெடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்மார்ட் போன். நீங்க லோ பட்ஜெட் போன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த போன் எல்லாம் கண்டினியூஸ் யூசேஜுக்கோ இல்ல கேம் விளையாடுறதுக்கோ இல்ல மேனுஃபேக்சர் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த போன் எல்லாம் நீங்க கண்டினியூஸா வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, இல்ல கேம் விளையாடுறதாலும் சரி, ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. லோ பட்ஜெட் ஸ்மார்ட் போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. 10வது, நீங்க தூங்கும் போது மொபைலை பில்லோ கடியிலயோ இல்ல பிளாங்கெட் கடியிலயோ வச்சு படுத்தீங்க அப்படின்னா ஹீட் ரிலீஸ் பண்ண முடியாம ஹீட் உள்ளக்கே இருந்து வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 11th ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஜோன்ல மொபைல் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் சன்லைட்ல மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்றது, இல்ல டைரக்ட் சன்லைட்ல மொபைலை சார்ஜ் போடுறது, மைக்ரோ ஓவன் ஆர் கேஸ் ஸ்டவ் நியர்பைல ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றது. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது மொபைல் ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க ஹீட்டை ஃபீல் பண்ணீங்கன்னா மொபைலை ஓரமா வச்சிருங்க. மொபைல் கூல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யூஸ் பண்ணாதீங்க. 12வது ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன், லோக்கல் பிகினர் லெவல் டெக்னீஷியனாலையும் மொபைல் போன் ஈஸியா பிளாஸ்ட் ஆயிடும். ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம மொபைல் போனை ஹேண்டில் பண்ணும்போது அதுல இருக்கிற பேட்டரியை ஈஸியா பஞ்சர் பண்ணிடுவாங்க. அப்படி பஞ்சர் ஆகும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெடிச்சிடும். சேம் அஸ் தட் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம மொபைல் சர்க்கியூட்ல ஒர்க் பண்ணும்போது சர்க்கியூட் டேமேஜ் ஆகி சார்ஜை இன்செர்ட் பண்ணுவோட மொபைல் வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிகினர் லெவல் டெக்னீஷியன்ட்ட நீங்க டிஸ்ப்ளே மாத்த கொடுக்குறீங்க, இல்ல பேட்டரி சேஞ்ச் பண்ண கொடுக்குறீங்க, இல்ல சார்ஜிங் கனெக்டர் சேஞ்ச் பண்ண கொடுக்குறீங்க, இல்ல வேற எதுவும் பேனல் சேஞ்ச் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்களே அது பெஸ்டா பண்ணுவாங்க. போன் டிட்டாச் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் கொடுத்து சர்வீஸ் பண்றதா என்னைக்குமே ரெக்கமெண்டட். மோஸ்ட்லி சர்வீஸ் எல்லாமே பிராண்டட் சர்வீஸ் சென்டர் கொடுத்தா சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் அந்த பிராண்டட் சர்வீஸ் ஒர்க் பண்றதும் ஒரு டெக்னீஷியன் அப்படின்றத யாரும் மறக்க வேண்டாம். பிராண்டட் சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் சிப் சர்வீஸ் பண்ணவே மாட்டாங்க, போர்டு தான் மாத்தி கொடுப்பாங்க. which will come cost so high. சோ அது அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க போர்டை ரிப்ளேஸ் பண்றது என்னைக்குமே நல்லது. இல்ல அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் மொபைல் சர்வீஸ் பண்ணணும். இதுதான் எப்போதுமே நமக்கும் சரி நம்ம மொபைலுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஸோ வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட ஷேர் பண்றேன், அதை எப்போதுமே மறக்காதீங்க. முதல் விஷயம், நீங்க ஏதாவது அப்செட் ஆறீங்க இல்ல
பயங்கரமா கோவப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க மொபைலை தூக்கி போடாதீங்க. ஏன்னா நீங்க மொபைலை தூக்கி போறதும் ஒரு பாம்பை தூக்கி போறதும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். அது வெடிச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் டேஞ்சர், உங்களை சுத்தி உள்ளவங்களும் டேஞ்சர். ஸோ எக்காரது கொண்டு தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. அது மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை பவர் பேங்காக இருந்தாலும் சரி. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா வர்றதுக்கு பேட்டரியை எப்போதுமே 100% சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிலோ 95% இஸ் வெரி குட் ஃபார் பேட்டரி. பட் அக்கார்டிங் டு ஒன் ரீசர்ச் 50 to 80% பேட்டரி சார்ஜை மெயின்டைன் பண்ணுறது பேட்டரியோடைய லைஃப் டைமை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் 0% வரையும் பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு 100% வரையும் பேட்டரியை ஃபுல் சார்ஜ் போடுங்க. நான் சொன்னது வீக்லி ஒன்ஸ், எப்போதும் கிடையாது. இப்படி பண்ணும்போது மொபைல் இருக்கிற பேட்டரி சர்க்கியூட் ரீசெட் ஆகி மொபைல் பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிரும். நான் சொன்ன ரீசன் தவிர்த்து வேற எதுவும் ரீசன் உங்களுக்கு தெரியும்னா அந்த ரீசனை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க மொபைலை சேஃப்டியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பிராண்டடான குவாலிட்டியான சார்ஜரும் நல்ல பிராண்டடான குவாலிட்டியான பேட்டரி தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆனது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பா. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, I am signing off. நான் உங்கள் நண்பன் ஷேக்.